ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்பதற்கான உத்தரவு 2011ஆம் ஆண்டு என்சிஆர்டி மூலமாக அது வெளியிடப்பட்டிருந்தது. என்சிடிஇ மூலமாக. அதற்கு பிறகு 2012ஆம் ஆண்டிலிருந்து தான் தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்பட்டது. தற்போதைய உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவால் அதற்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்கள் பதவி உயர்வு பெற்றவர்களுக்கும் இது சிக்கலாக மாறி இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு பதவி உயர்வுக்கும் கட்டாயம் என்ற இந்த உத்தரவை எப்படி பாக்குறீங்க? வணக்கங்க. தகுதி தேர்வு என்றால் என்ன, தகுதி தேர்வு யாருக்கு தேவைப்படுகிறது என்கின்ற விவாதத்தை நடத்தாமல் சட்டத்தில் எழுதியிருக்கிறது, எனவே சட்டப்படி உங்களுக்கு இது இருக்கணும் என்கின்ற அடிப்படையில உச்ச நீதிமன்றம் தந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு கல்வியல் சூழலையும் ஆசிரியர்களுடைய பணி அனுபவத்தையும் கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் வழங்கப்பட்ட தீர்ப்பாகவே நான் பார்க்கிறேன். 2012 தமிழ்நாட்டுல அந்த நோட்டிபிகேஷன் கொடுத்த பிறகு, கல்வி உரிமை சட்டம் அறிவிக்கையாக வெளியிட்டப்பட்ட பிறகு நியமிக்கப்படுபவர்களுக்கு தகுதி தேர்வு தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கப்புறம் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அது பொருந்தாது, சட்டம் பொருந்தாதுன்னு சொன்னாங்க. சட்டம் பொருந்தாதுன்னா சட்டத்தின் கீழ் இருக்கிற இந்த கூறும் பொருந்தாது என்பதுதான். இப்போ மீண்டும் அவர்கள் பணியில 2013க்கு முன்னாடி 12க்கு முன்னாடி அவங்க பணியில சேர்ந்திருந்தாலும் அவங்க அதற்கு பிறகு பணி மூப்பு பெறுகிறார்கள் என்றால் அதுக்கு தகுதி தேர்வு வேண்டும் என்கின்ற அளவுல இந்த தீர்ப்பு நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொன்னா அது நிச்சயமாக ஆசிரியர்களை சிறுமைப்படுத்துற பணியை தவிர இது எந்த வகையிலையும் மாணவர்களையோ அல்லது கல்வியல் செயல்பாட்டையும் மேன்மைப்படுத்த உதவ போவது இல்லை. நன்றி திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு.